இந்தியாவினுடைய ஜனநாயக ரீதியான விழுமியங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு இவர்கள் விரும்புகின்ற வகையிலே இவர்களுடைய அரசியல் எதிரிகளை எல்லாம் விசாரணையின்றி கைது செய்து சிறையில் அடைக்கும் விதமாக என்ஐஏவையும் யுஏபி என்கின்ற சட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். விசாரணை நடத்துகின்ற அமைப்பான என்ஐஏவிற்கு முழு அதிகாரத்தையும் இந்த அதிகாரம் பெற்ற அமைப்பு யாரை வேண்டுமானாலும் கைது செய்து சிறையில் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் அடைக்கலாம் என்கின்ற வகையிலே யுஏபிஏ என்கின்ற சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கிலாந்து அரசு கொண்டு வந்த ரவுலட் சட்டத்தை விட மிக மோசமான சட்டத்தை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. ஒருவர் தான் குற்றவாளியா இல்லையா என்பதை நிரூபித்த பிறகுதான் அவர் சிறையிலிருந்து வெளியேற முடியும், அதுவரை அவர் குற்றவாளியாகத்தான் கருத முடியும் என்கின்ற வகையிலே சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் எந்த சட்டத்திலும் அப்படி கிடையாது. அவர் குற்றச்சாட்டு நிரூபிக்கின்ற வரை அவர் நிரபராதி என்கின்ற அடிப்படையில் தான் அவர் நடத்தப்பட வேண்டும். ஆனால் யுஏபியின் அடிப்படையிலே அவர் தன்னைத்தானே நிரபராதி என்று நிரூபிக்கின்ற பொறுப்பு மட்டுமல்ல, அதுவரை அவர் சிறையில் இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ஐஏ என்கின்ற விசாரணை அமைப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை எல்லாம் எதிர்க்கிறோம், நாங்கள் கைது செய்கிறோம், அவர்கள் மீது விசாரணை நடத்துகிறோம் என்கின்ற பெயரில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விசாரணை நிறுவனம் என்பது பாஜகவினுடைய RSS இந்துத்துவத்தினுடைய எதிரிகளை, அரசியல் எதிரிகளை நிரந்தரமாக காலவரையறின்றி சிறையில் அடைப்பதற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் கூட என்ஐஏவின் கீழ் வரக்கூடிய வழக்குகள் அனைத்துமே, சராசரியாக இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு வழக்குகள் அனைத்துமே என்ஐஏவின் கீழ் மாட்டப்பட்டிருக்கிறது என்றால் அதன் அடிப்படை காரணம் அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினால் மட்டுமே அது வழக்குகள் என்ஐஏ கீழே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. ஆக சட்ட ரீதியாக நம்மை முற்றிலுமாக முடக்குகின்ற வகையிலே சட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல சிவில் சட்டங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் மத்திய அரசை நோக்கி அதிகாரங்கள் என்பது குவிக்கப்பட்டுக் கொண்டே வந்திருக்கின்றன. மத்திய அரசு என்று ஒற்றை அரசாக, உறுதி பெற்ற அரசாக, அதிகாரமிக்க அரசாக, எதேச்ச அதிகார அரசாக நிறுவுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த அரசு ஆட்சிக்கு வந்த ஓரிரு மாதங்களுக்குள் உறுதி செய்திருக்கிறது என்பதுதான் நாம் கவலைப்படுகின்ற விஷயம். இதே காலகட்டத்திலே வேறொன்றையும் அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய இந்த கூட்டாட்சி தத்துவத்தினுடைய மிக முக்கியமான விவாத பொருளாக இருக்கக்கூடிய காஷ்மீரின் மீது, காஷ்மீர் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையை முற்றிலுமாக மறுதளிப்பதன் மூலமாக, அது காஷ்மீர் மக்களின் உரிமையை மறுதளிக்கின்ற அந்த போக்கை அவர் நடத்திய விதம் மிக மோசமான ஒன்று. காஷ்மீர் மக்களினுடைய உரிமை சம்பந்தமான எந்த விவாதங்களும் எந்த அரங்குகளிலும் இவர்கள் முன்வைக்கவில்லை. அது குறித்து ஜனநாயக விவாதங்கள் நடத்தப்படவில்லை. காஷ்மீர் மக்களினுடைய உரிமைகள் குறித்து காஷ்மீரிகள் பேசுவதற்குரிய வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. காஷ்மீர் மக்களினுடைய உரிமைகளை முற்றிலுமாக போக்குகின்ற வகையிலும், அது குறித்து பேசுவதற்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஜனநாயக உரிமைகளை மறுக்கின்ற வகையிலும் ஒரு அவசர சட்டங்களை கொண்டு வந்து காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்திருக்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள். ஒரு வெற்றி முழக்கமிடுகிறார்கள். மக்கள் மனதை வெல்லாத எந்த சட்டமும் மக்களுக்கு விரோதமான சட்டங்களாகத்தான் இருக்க முடியும். அது ஜனநாயகத்துக்கு விரோதமான சட்டங்களாகத்தான் இருக்க முடியும். காஷ்மீர் மக்களின் இணைப்பு என்பது நிலத்தை இணைப்பதல்ல, அது மக்களின் மனங்களை இணைப்பதுதான்.